Hi friends, இன்னையிலிருந்து இந்த வீடியோவில் ஒரு வீடியோ வாய்ஸ் கிளிப் ஆட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அந்த புதுசாக ஒன்று செய்கிறதோட புதிய ஒரு இடத்த போய் காட்டலாம்னு தான் இன்றைக்கு இந்த வீடியோ செய்கிறேன். இந்த லொக்கேஷன் சவுதி அரேபியா பார்டர் பக்கத்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் துபாய் அல்லாதலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 375 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அளவு தூரத்தில் இருக்குது. பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். நான் போன இடங்கள்ல இது ஒரு நல்ல அழகான இடம் தான் சொல்லணும். ஏண்டா என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அது செஞ்சிருக்கிறது சிஸ்டம் மெத்தட்ஸ் எல்லாம் நல்ல அழகா இருக்கு. இதுக்கு போற ரூட் மேப் எல்லாத்தையும் டீட்டெயிலா இதுக்கு பின்னாடி தாரேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை கொடுக்குறதோட நான் அடுத்து முன்னுக்கு தாரேன். உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு எப்படி போகிறது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தாரேன். இட்ஸ் a beautiful place for everybody to go. ஓகே, இந்த ரிசோர்ட்ஸ் தான் பாப் அல் நுஜூம் புத்தீன் லீவான்னு சொல்ற ரிசோர்ட்ஸ். இது எக்ஸ்ட்ரீம் பார்டர் ஆஃப் சவுதி அரேபியா. இதுக்கு எப்படி போறதுன்னு சொன்னா, நான் அல்நாதா துபாயில இருந்து போனது. E11 ஹைவேல 116 கிலோமீட்டர்ஸ் போக ஷஹாமா எக்ஸிட் கிடைக்கும். ஷஹாமால இருந்து ஒரு எக்ஸிட், அது கேசேக்கு போறது, சவுதி அரேபியாவுக்கு போற எக்ஸிட். இந்த எக்ஸிட் அந்த ரோட பேர் ஹலிஃபா பின் ஜாயித் இன்டர்நேஷனல் ரோட். அதையும் E11 தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் இன்டர்நேஷனல் ரோட். அதுல 235 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி நீங்க போனீங்கன்னா E45 எக்ஸிட் கிடைக்கும். அந்த E45 எக்ஸிட் எடுத்தீங்கன்னா ஷேகா சலாமா பின் புத்தீன் என்கிற ரோட் கிடைக்கும். அந்த ரோட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்ல யூ டர்ன் பண்ணி போட்டு நீங்க ரோடை க்ரோஸ் பண்ணி மறு சைடுக்கு போனீங்கன்னா 134 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் அந்த இடத்துல இருந்து, அந்த ரவுண்ட் போட் இருந்து 134 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த ரிசோர்ட்ஸ் இருக்கு. இந்த ரிசோர்ட்ஸ்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, ஒன்ஸ் நீங்க அந்த இடத்துக்கு ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் you will feel it's very nice, very silent environment. That is extreme end of the desert. Abu Dhabi desert la கடைசில தான் இருக்கு. But it's very nice. நல்ல அழகா செஞ்சிருக்கிற ஒரு ரிசார்ட்ஸ். அந்த இடத்துக்கு போனா you will feel, நாம சொல்லுவோம் இல்லையா மண் வாசனை, அந்த டெசர்ட் மனம் கிடைக்கும். நாங்க சிட்டில இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறோம் இல்லையா, அங்கே போய் இறங்கினீங்கன்னு சொன்னால் இட்ஸ் வெரி நைஸ். ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீலிங், பெட்டர் ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். நைஸ் வெல்கம் ரிசப்ஷனில் ஸ்டாஃப் எல்லாரும் ஒரு பெஸ்ட் வெல்கம் கொடுப்பாங்க. பெஸ்ட் வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் they will take us, நாம போன வண்டியை பார்க்கிங்ல போட்டு அவங்க எங்களை கோல்ஃப் கேப்ல தான் விழாவுக்கு கூட்டிட்டு போவோம். என்னென்ன சைஸ், என்னென்ன கெப்பாசிட்டி விழா நாங்கள் புக் பண்ணோமோ அந்த கெப்பாசிட்டியில நம்மளுக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் அங்கே 1 bedroom இருக்கு, 2 bedrooms, 3 bedrooms. ஆல்சோ த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஃபார் த ராயல் ஃபேமிலிஸ் வந்தாங்கன்னு சொன்னா தங்குறது கூட அங்க விலாஸ் இருக்கு. இது எல்லாம் இண்டிவிஜுவல் விலாஸ் தான். அந்த விலாஸ்ல இந்த ஸ்பெஷாலிட்டி தான் பிரைவேட் பூல் இருக்கும். ஆல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பிரைவேட் பூல். அதோட ஒரு பார்பிக்யூ ஹப் இருக்கும். ஃபுல்லி எக்யூப்ட் கிச்சன் இருக்கு. எங்களுக்கு வேணும்னு சொன்னா we can go for buffet, we can go to restaurant for buffet,
3 times இருக்கு. இல்லைன்னு சொன்னா we can prepare our food, especially the barbecue hub. It's made very அழகா செஞ்சிருக்கு எல்லாத்தையும். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு வரணும். இது மாத்திரம் இல்லை, அங்க போனீங்கன்னு சொன்னா டெசர்ட்ஸ் வாக்கிங் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, வாலிபால் இருக்கு, ஸ்விம்மிங் பூல், ஹியூஜ் ஸ்விம்மிங் பூல் இருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கமா. அடுத்தது ஃபார்ம் கார்டன் இருக்கு, டேட் ஃபேக்டரிஸ் விசிட் பண்ணலாம். இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தா இந்த செட்டப்பை செஞ்சிருக்காங்க. நம்ம போற ரோட்ல இருக்கு டேட் ஃபார்ம்ஸ், அதுக்கு பக்கத்துல இருக்கு டேட் ஃபேக்டரிஸ். ஃபார்ம் கார்டன்ஸ் வெரி நைஸ்லி தே ஹேவ் செட் அப். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த ரிசோர்ட்ஸுக்கு போகணும். இந்த ரிசோர்ட்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, நான் போனது சம்மர்ல, ஆனா விண்டர்ல இட்ஸ் வெரி ஸ்பெஷல். இந்த ஏரியா, இந்த ஏரியால தான், இந்த டெசர்ட் ஏரியால தான் லிவாய்ஸ் 4-wheel drive ஸ்போர்ட்ஸ் இருக்கு. From different countries in the 4-wheel sports players எல்லாம் வருவாங்க இந்த ஏரியால, மவுண்டன் டிரைவ்ஸ் எல்லாம். So coming season it will be very nice. Hopefully I'm expecting to give you beautiful some videos winterல டெசர்ட் ஸ்போர்ட்ஸோட சேர்த்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் திஸ் வில்லா, இது வந்து எமராத்தி ட்ரெடிஷனல் சிஸ்டத்தில் தான் செஞ்சிருக்கு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த வில்லாஸுக்கு வர எந்த கெஸ்ட்டுமே அன்ஹாப்பிலி திரும்ப ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க. அவங்க எந்த அளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்களோ அதை கூட கூடுதலா என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. பிகாஸ் அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் புஃபேல எல்லாம் எல்லா மெனுஸும் இருக்கும். சைனீஸ், இட்டாலியன், அரபிக், இந்தியன் எல்லாம் இருக்கும். ஒரு கெஸ்ட் வந்து அவருக்கு சாய்ஸ் அதுல கிடைக்கலன்னு சொன்னா, அவரோட தேவையான ஃபுட்டை செஞ்சு கொடுக்கறதுக்காக செஃப் இஸ் வெயிட்டிங் டு ப்ரிப்பேர் மை ஃபுட். So this is one of the specialty, because most of the places, almost the places, buffet morning also na we had to have what they have. இவங்க இந்த இடத்துல எப்படின்னு சொன்னா, என்ன ஃபுட் அங்க இருக்குல்லன்னு சொன்னா they will make for me. அதுலேயும் ஸ்பெஷல் அவங்களுடைய ஸ்டாஃப் மல்டிநேஷனல், எல்லா நேஷனாலிட்டிஸும் ஸ்டாஃப்ல இருக்காங்க. ஸோ we can ask them, இந்த ஃபுட் எனக்கு வேணும். சில நேரத்தில் நான் எந்த ஃபுட் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாது இருந்தா, எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு எந்த மதர் டங் தெரிஞ்சு யாராவது அவங்க இருப்பாங்க, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இதுதான் இந்த ஆள் கேட்குதுன்னு சொல்லி. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்குது. அதனால இந்த இடத்த போய் பாருங்க. அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இதை விட நல்ல வீடியோ தரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி விண்டர்ல ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்க ரெடி பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டும் நீங்க எங்களோட வீடியோ தொடர்ந்து பாருங்க. There is lot of videos in this channel. Watch them and comment them. அப்பதான் இந்த மிஸ்டேக் எனக்கு கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். So waiting for your good response for my videos and looking forward in future. Thank you very much for watching my channel. Thank you. Bye bye.